السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் கூறும் மகத்தான தீர்வு என்ற தொடரின் 24வது நாளில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய தினம் பேய் பிசாசு என்பதற்கு இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரமும் அறிவியல் பிரகாரமும் அதுக்கு எந்த விதமான அடிப்படையும் கிடையாது, அது முழுக்க முழுக்க பொய்யான ஒரு கற்பனை, அந்த கற்பனையை மெய்யென்று நினைப்பதால் தான் இது போல ஏற்படுகிறது என்பதை நம்ம தெளிவுபடுத்தினோம். இந்த பேய் பிசாசு மாத்திரம் இல்லாம இது ஒரே ஒரு நோயுடைய பல விளைவுகள் என்னன்னா இல்லாத இருக்கிறத நினைக்கிறது. பேய் பிசாசும் எதனால வருதுன்னு கேட்டா இல்லாத ஒன்றை இருக்கிறதாக நினைக்கிறது. அதே மாதிரி எத்தனை விஷயங்களை நம்மள்ட்ட இந்த நோய் இருந்து கொண்டே இருக்கிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோமே ஆனால் சில பேர் பாத்ரூம் போவாங்க. பாத்ரூம் போனார்களே ஆனால் குளிக்கிறது அழுக்கு போக்குறதுக்கு தான் குளிக்கிறோம். ஆனால் அவங்க குளிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அழுக்கு போகல போகல நினைத்து கொண்டு ஒரு டேங்க் தண்ணியும் காலி ஆயிரும். இன்னும் குளிச்சிட்டு இருப்பாங்க. 20 பேர் கியூல நிப்பாங்க. அதை பத்திலாம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா ஒரு 2 வாளி 3 வாளி 5 வாளில சுத்தமாயிரும் நினைக்கணுமா இல்லையா? சுத்தமான பிறகும் ஆகலன்னு நினைக்கிறது. அதாவது இருக்கிறது இல்லைன்னு நினைக்கிறது, இல்லாத இருக்குன்னு நினைக்கிறது. அப்ப இது ஒரு விதமான ஒரு மனக்குழப்பம் தான். இதுவும் அந்த ஒரு பேயை நம்புறதுக்கு என்ன அடிப்படையாக இருக்கிறதோ அதே மாதிரியான விஷயம் தான். இல்லாத ஏன் இருக்குன்னு நினைக்கிறீங்க, இருக்கிறத இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஒழு செய்யறதுக்காக உட்காருவாங்க, ஜமாத்துலாம் முடிஞ்சிடும், ஒழு முடியாதவருக்கு. அதாவது வாங்க சொல்லும் போது வந்திருப்பாரு, ஒழு செய்ய ஆரம்பிச்சு கல்விக்கிட்டே இருப்பாரு, கையை தான் கழுவுவாரு, நினைஞ்சிறேன் ஜமாத்து எல்லாம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் என்ன செய்வாரு, அந்த மாதிரி எல்லாம் பாக்குறோம். இதுகள் எல்லாம் என்னன்னு கேட்டா அதாவது யதார்த்தமா பார்க்காம மிகைப்பு சுத்தமா இருக்கணும் என்பதுல கூடுதலா போகுது. சுத்தமா இருக்கத்தான் வேணும், அதுக்காக அசிங்கமா இருக்கக்கூடாது, அதுக்கான தூசி படக்கூடாது. ஒரு தூசி பட்டுச்சுன்னு வைங்க, என்னமோ கடப்பார தலையில விழுந்த மாதிரி ஒரு பாறாங்கல் விழுந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு துடிக்கிறது. கையில தூசி படத்தானே செய்யும், ஒரு தூசி பற்றக்கூடாது, ஒரு அது மாதிரி ஒரு புகை பற்றக்கூடாது. புகைன்னா பிடிக்காதுதான், அதுக்காக சாவுற மாதிரி விஷயமா அது தலை போற ஒரு விஷயமா? அந்தந்த விஷயத்திற்கு அந்தந்த அளவுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லாரும் கொடுக்கிற மாதிரி கொடுக்காம என்ன செய்வாங்கன்னு கேட்டா ரொம்ப அலப்பறை பண்ணிக்கொள்வது. அப்ப அதற்கு உரிய இடத்துல வைத்தோமே ஆனால் குழப்பம் வராது. அழுக்கு தூசிகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதை என்ன செய்ய கழுவும்போது கழுவிக்கிற வேண்டியதான். இதுக்காக வேண்டி எல்லா காரியத்தையும் புறக்கணிச்சுட்டு எந்த வேலையும் செய்யாம இதை போய் இந்த கழுவிட்டு வந்துடும். தூசி போட்டா கழுவிட்டு வர இன்னொரு தூசி போடும், மர கழுவ போறது, இன்னொரு தூசி காத்துல வருமா மர கழுவ போறது. இப்படி ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவை கை கழுவுனா இதெல்லாம் என்னது எக்ஸ்ட்ரீமா உள்ள ஒரு விஷயங்கள். இதுதான் ஆரம்பம். இந்த வசுவசாங்கிறாங்கள இதுதான் இந்த பேய் பிசாசு இல்லாத இருக்கிற நினைக்கிறது எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னு கேட்டா சுத்தமா இருக்கிறோம், சுகாதாரமா இருக்கிறோங்கிற அடிப்படையில கூடுதலாக என்ன செய்வது, அதுல அவங்க அக்கறை செலுத்தணும்னு சொல்லி அளவுக்கு மீறி போய்விடுவது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோய்க்கு ஒரு அழகான ஒரு மருந்து சொல்றாங்க. என்ன மருந்து சொல்றாங்கன்னு கேட்டா ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிடுறாரு. என்ன முறையிடுறாருன்னு கேட்டா நம்ம ஒழு செஞ்சிட்டோம்னு வைங்களேன், ஒழு செஞ்சோம்னு சொன்னா மழை ஜலம் கழித்தால் ஒழு நீங்கிவிடும். அது மாதிரி காற்று வெளியேறினால் ஒழு போய்விடும். இது மார்க்கத்துறை சட்டம். ஒருத்தர் கேட்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க தொழுகையில இருந்துகிட்டு இருக்கும் போதே ஒரு ஃபீலிங் வருது, ஒரு எண்ணம் வருகிறது. என்ன எண்ணம்? காத்து போன மாதிரி ஒரு எண்ணம் வருகிறது. இப்ப நான் என்ன செய்யறது? தொழுகை விட்டுறதா, தொழுகையை தொடருவதான்னு கேட்கிறாங்க. அதாவது சும்மா தொழுதுகிட்டே இருக்கும் பொழுது நம்முடைய உடலில் இருந்து காற்று பிரிந்து விட்டது, வாயு வெளியேறி விட்டது போல நமக்கு என்ன செய்கிறது, ஒரு உணர்வு தென்படுகிறது என்று சொன்னால் அதுக்கு நாங்க என்ன செய்யணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கிறாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யன்சரிஃப்,
அதுக்காக வேண்டி தொழுகையை நீ விட்டுட்டு வெளியே வர வேண்டாம். ஹத்தா யஸ்மா சௌதன் அவ் யஜித ரிஹன், ஒன்னு அந்த சத்தம் கேட்கணும், காற்று வெளியேறினா அது ஒரு சத்தம் இருக்கும் அல்லது நாற்றம் இருக்கும், ரெண்டு இருக்கணுமா இல்லையா? ஒன்னு வந்து சத்தத்தோட வெளியேறினால் பூர்வ நாட்டம் கம்மியா இருக்குமாங்க, அந்த ரசூல் ரெண்டையும் சொல்றாங்க. ஹத்தா யஸ்மா சௌதன் அவ் யஜித ரிஹன். அப்ப ஒன்னு வந்து துர்வாடை வந்துடும், நம்ம காற்று வெளியேறினால் ஃபர்ஸ்ட் நம்ம தான் அருகில் இருக்கிறோம், நமக்கு என்ன செய்ய அந்த வாடை வரும், ஆகா இது வந்து நம்ம காற்று வெளிப்பட்டு இருக்குன்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ணுவதற்கு ப்ரூஃப் ஆகுது இது. அல்லது நம்மிடமிருந்து ஒரு சத்தம் நம்ம காது கேட்குது, நம்ம காது தான் முதல்ல கேட்கும், அந்த மாதிரி சத்தம் கேட்குமையானால் அப்ப நம்ம என்ன விளங்கிக்கிறோமே, அப்பதான் காற்று வெளியேறிச்சு நினைக்கணுமே தவிர வந்த மாதிரி இருக்குது போன மாதிரி இருக்குது இப்படின்னு நினைச்சீங்க என்று சொன்னா அது இஸ்லாத்துல தொழுகையில வேண்டி இல்லைங்கிறாங்க. தொழுகைதான் ரொம்ப பேணுதலா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். மத்த இடத்துல நம்ம எப்படி இருந்தாலும் அல்லாம தொழுகக்கூடிய நேரத்தில் ஒழு இல்லாமல் போய்விட்டால், நிஜமாக காற்று பிரிந்திருந்தால், ஒழு இல்லாட்டி தொழுக கூடாமல் போய்விட்டால் அல்லாஹ் ஏத்துக்கிறவானா, இதெல்லாம் பயம் இங்கதான் ஜாஸ்தி வரணும். மற்ற எல்லா இடங்களை விடவும் தொழுகைங்கிற இடம் தான் நமக்கு பாதுகாக்க வேண்டிய ஒரு இடமா இருக்கிறது. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்கடா, இருக்குமா இருக்கா தூக்கி போட்டு கன்ஃபார்ம் ஆவணும். கன்ஃபார்ம்னா என்ன, இந்த சத்தம் கேட்கிறது ஒரு கன்ஃபார்ம், வாடை துர்வாடை வருவது ஒரு கன்ஃபார்ம். இப்படி கன்ஃபார்மான ஒரு ப்ரூஃப் இருந்தா மட்டும்தான் உன்னிடமிருந்து காற்று வெளிப்பட்டது நினைக்கணுமே தவிர இப்படி இருக்குமோ போகுமோன்ற எண்ணத்துக்கு இடம் கொடுத்துறாத. இதுதான் மருந்து. இந்த நோய்க்கு மருந்து என்னது, திட்டவட்டமாக தெரியணும். எல்லா விஷயத்துக்கும் இது பொருந்தும். இந்த ஒரு ஹதீஸ் வந்து அனைத்து விதம் இல்லாத இருப்பதா நினைக்கிறாங்க இல்லையா, அத்தனை மனநோய்க்கு இது என்ன செய்யும், பொருந்தும். அப்ப இந்த மாதிரி நம்ம வந்து புரிந்து கொண்டோமே ஆனால் அப்ப என்ன, கையில கை கழுவுறி இல்ல, தண்ணி ஊத்துச்சா இல்லையா, தண்ணி ஊத்துக்கலாம் அழுக்கு போயிருமா இல்லையா, மழை இல்லைன்னு நினைக்கிற, கன்ஃபார்ம் ஆச்சுலப்பா. தண்ணி இல்லாம நீ வெறுங்கையை கொடுத்தாரு கூட என்ன செய்யலாம், சுத்தமாக நினைக்கலாம். அப்ப கன்ஃபார்மா திட்டவட்டமா ஒரு புரூஃபோட இருக்கக்கூடிய நேரத்தில் அதை நீ ஏத்துக்கிறனே. புரூஃப் இல்லாத விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது, கூடுதல் கவனம் என்கிற பெயர்ல நீ வந்து அதை எடுத்துக்கொள்ள கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, இதுக்கு வழிகாட்டுறாங்க. இது வந்து புகாரியில 137வது ஹதீஸ், 2056வது ஹதீஸ்ல எல்லாம் இதை பார்க்கலாம். அதே மாதிரி முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டா இன்னும் கொஞ்சம் கூடுதலா வருது. அதாவது இந்த காற்று போனுச்சா இல்லையான்னு சந்தேகம் சும்மா வராம வயிற்றுல கட்டப்படாங்கிறது அது தெரியும் நமக்கு. வயிற்றுல காத்து போறதுக்கு முன்னாடி அந்த காற்று உள்ளுக்குள்ள அது மோதி கொள்வது, அலை மோதுறது நமக்கு என்ன செய்யும், ஒரு ஃபீலிங்கா இருக்கும். காற்று ரொம்ப வாயு உண்டாகி போச்சு, அப்படி அப்படி கேட்கிறாரு ஒருத்தர். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா வஜத அஹதுக்கும் ஃபீ பத்னிஹி ஷையன், ஒருவர் வந்து வயிற்றுக்குள்ளே காற்று வந்து காற்று ஒரு பிரச்சனை ஏற்படுத்துவது போல உணர்வாரையானால் ஃபஸ்கல் அலைஹி, அவருக்கு ஒரு சிரமத்தை இது கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஹரஜ மின்ஹு ஷைஉன் அம்லா, அவரிடமிருந்து அந்த காற்று வெளியேறுச்சா இல்லையான்னு ஒரு ஃபீலிங் வருது. சும்மா ஒண்ணு வந்துடல, உள்ளுக்குள்ள அந்த காத்தெல்லாம் அப்படியே முட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா வெளியேறதான் இருக்கும் என்கிற மாதிரி தெரிஞ்சா கூட அப்ப ஃபலா யஹ்ருஜன்ன மினல் மஸ்ஜிதி, அதனால் நீ பள்ளிவாசல் விட்டு வெளியே வந்துடாதே, நீ பாட்டு தொழுகையில் இருந்துகிட்டே இரு. ஹத்தா யஸ்மா சௌதன் அவ் யஜித ரிஹன், ஒன்னு வந்து அதனுடைய சத்தத்தை நீ கேட்க வேண்டும், அல்லது அந்த வாடையை மூக்கு சொல்லணும், இல்லாட்டி காது சொல்லணும். இந்த ரெண்டு ப்ரூஃபும் இல்லாம நீ என்ன செய்யக்கூடாது, ஏன்னா கண்ணால காத்து பார்க்க இயலாதுல, அதுக்காக ரெண்டு சொல்றாங்க. அப்ப இந்த ரெண்டு ப்ரூஃப் இல்லாம வேற எந்த வகையிலும் இதை நம்பிராதேங்கிறாங்க. அப்ப இது வந்து முஸ்லிம்ல 831வது ஹதீஸ்ல இதை இடம் பெற்றிருக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும், எல்லாமே சில நோய்கள் என்ன செய்யும், யாரோ பேசுற மாதிரி நமக்கு ஃபீலிங் ஆகும், பேசுற மாதிரி நமக்கு தோணுதுன்னு சொன்னா, பேசுற மாதிரி நமக்கு தோணுது ஒருத்தருக்கும் தோணலையே, நமக்கு மட்டும்தான் தோணுது. அப்ப நம்ம இல்லாத உண்மையில் நம்புறோம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், முதல்ல அந்த சந்தேகத்திலிருந்து விடுபட ஆரம்பத்தில் முயற்சி பண்ண வேண்டும். அப்படி பண்றோம் என்ன செய்யலாம், நவீன காலத்துல உங்க செல்போன்ல வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. உங்களுக்கு வந்து அந்த காலத்துல டேப் ரெக்கார்டு தேடிட்டு இருக்கணும், வாய்ஸ் ரெக்கார்டு உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா, யாரும் கேட்க பேசுற மாதிரி சத்தம் கிடைச்சுன்னா ரெக்கார்டு பட்டனை போட்டு விடுங்க. போட்டு விட்டு நெசமா அந்த சட்டம் அந்த ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல, இது ரொம்ப ஈஸி. அந்த காலத்து மக்களுக்குன்னா கொஞ்சம் கஷ்டம். அந்த டேப் ரெக்கார்டு வந்த காலத்துல கூட எல்லாரும் டேப் ரெக்கார்டு வச்சிருக்க மாட்டாங்க. இப்ப வந்து 100 கோடி மக்கள்ல 97 கோடி போன் விற்பனையா இருக்குங்கிறான். 97 கோடி பேர் 3 கோடி பேர் தான் போன் இல்ல. அப்ப 97 கோடி பேர் ஆளுக்கு ஒரு போன் 2 போன் 3 போன்லாம் வச்சுக்கிற ஆளுக்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் அதுலயும் சைனா போன்லயே என்ன செய்யலாம், 900 ரூபாய் போன்லயே எல்லா விதமான வசதிகள் அதுல இருக்கிறது. மீடியா ஆடியோ மல்டிமீடியாவெல்லாம் வச்சு என்ன செய்யலாம், விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு ஏதோ ஒருத்தர் வந்து கூப்பிடுறாரு, சத்தம் வருது,
மத்த யாரும் கேட்கல, உங்களுக்கு மட்டும் கேட்குதுல. நம்ம தப்பா மனசு வந்து கோல் சொல்லுகிறதா, நிஜமாகவே காதுல கேட்கலாம். காதுல கேட்குமையானால் ரெக்கார்ட்ல வந்துடும். காதில் விழக்கூடிய ஒன்றாக இருந்தால் அது ரெக்கார்ட்ல வந்துடும். பேச்சு ரெக்கார்டு வந்துருமா இல்லையா? என் காதுல வந்தா அது அலைவரிசையா தானே வருது. அந்த அலைவரிசை கண்டிப்பா ரெக்கார்ட் ஆகும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? இந்த மாதிரி நோய் யாருக்காவது யாரோ பேசுற மாதிரி கூப்பிடுற மாதிரி நம்மள்ட்ட மட்டும் ஒரு தகவல் வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தால் உடனே ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் போட்டு பார்க்கணும். ஒண்ணுமே இருக்காது. உங்களுக்குள்ள யாராவது பேசிக்கிட்டு இருந்து கார் ஓடுற சத்தம் ஆட்ட சத்தம் தான் இருக்குமே தவிர அதுல நீங்க என்ன சத்தம் வருவதாக உங்களுக்கு தென்பட்டுச்சோ அது இருக்காது. அப்ப நீங்க விளங்கிக் கொள்ளணும். சைத்தான் நம்மள என்ன செய்யறான்? இந்த மனசுல உள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இல்லாத ஒண்ணு இருக்கிறத நம்ப வைக்கிறான். அது இருந்த ரெக்கார்ட் ஆயிருக்கணுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு தெளிவு உடனே வந்துடலாம். இப்ப இந்த காலத்துல நினைஞ்சிடலாம். இந்த மாதிரி டவுட் வறுமையானால் அது மாதிரி எல்லாம் உடனுக்குடனே தீர்வு கொண்டு விட வேண்டும். அதான் பொறுப்பு என்பது. அப்ப அந்த காலத்துல இந்த பொறுப்பு ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல. இந்த மாதிரியான ஒன்றை நினைத்தார்களே ஆனால் கவுன்சிலிங் தான் கொடுக்க முடியும். இப்ப என்ன செய்த சாதனங்களை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நமக்கு ஒரு யாரோ கூப்பிடுற மாதிரி யாரோ நடந்து போற மாதிரி டவுட் வருதா, அடிக்கடி இது மாதிரி வருதா, சில ஆளுக்கு என்ன செய்யும், உட்காந்துட்டு ஒரு ஆள் போனாரு இப்பதான் போன மாதிரி தெரியுது பாரு, யாருக்குமே தெரியாது. அப்ப என்ன செய்யுங்க, வீடியோ ரெக்கார்ட் போட்டு வச்சிருங்க. யாரும் போனாங்களான்னு பார்த்து 5 ரீப்ளை பண்ணி பார்த்தா தெரியும், ஒருத்தரும் போன மாதிரி தெரியுது. யாருமே போகல. யாருமே போகாம இருக்கும்போது நமக்கு போன மாதிரி தெரிஞ்சுன்னு சொன்னா அப்ப எங்க இருக்கே கோளாறு? நம்முடைய பார்வையில ஒரு பார்வையில கோளாறு இல்ல, அந்த செக்ஷன்ல மூளை வந்து தப்பு தப்பா என்ன செய்யுது, நம்மளை இயக்குறது. அந்த மனம்ங்கிறது என்ன செய்யறது, ஒரு ராங்க நம்மளை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லி என்ன செய்யணும், கண்ணு முன்னாடி தெரியணும், கன்ஃபார்மா தெரியணும். போன மாதிரி தெரிஞ்சுன்னு சொன்னா என்ன செய்யணும், வாடான்னு கூப்பிடு. போன மாதிரி ஒரு ஆள் போன மாதிரி டவுட் இருந்தா அண்ணா வாங்க கூப்பிடுவேன். திரும்பி பார்த்து வருவார்ல, வரலன்னா உன் கண்ணு போய் சொல்லிக்குன்னு அர்த்தம். வந்துட்டாருன்னா நீ மெய்யாக்கா வந்துட்டாரு, கண் முன்னாடி வந்துருவார்ல, எல்லாரும் பாத்துருவாங்கல்ல. அப்ப வந்து வீடியோவுல ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், கூப்பிட்டுலாம் தானே. ஒரு ஆள் கடந்து போற மாதிரி இருக்குன்னா ஆனா கொஞ்சம் நில்லுங்க அண்ணான்னு சொல்ல வேண்டியது தானே. நில்லுங்கன்னு சொன்னவனே இல்லாட்டி என்னது கற்பனை, நில்லுங்கன்னு சொல்லி அவன் பாட்டு போன மாதிரி உனக்கு தெரிஞ்சுன்னு சொன்னா ஓடி போய் வாசல்ல பார்த்தா கூட ஒருத்தர் தெரியலன்னு சொன்னா அப்ப என்ன நடந்திருக்குது, நம்ம இல்லாத ஒண்ணை அப்படி மனசுல இருக்குது. மனசு என்ன செய்யும்னா இல்லாத ஒன்ன கற்பனை பண்ணக்கூடிய தன்மை மனித மனங்களுக்கு இருக்கிறது. கரெக்டா சிந்திக்கிற ஒரு செக்ஷன் இருக்கிற மாதிரி கற்பனா சக்திங்கிற ஒரு தன்மை என்ன செய்யறது இருக்கிறது. அந்த கற்பனா சக்தி வந்து கொஞ்சம் கூட குறைய ஆகும் பொழுது இப்படி வரும். இதெல்லாம் சரி பண்ணி கொள்ளலாம். இந்த ஹதீஸ் அடிப்படையில் என்ன செய்யலாம், சரி பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோம். தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது 3 ரக்காத்தா 4 ரக்காத்தா டவுட் வருது. நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோம், நம்ம தொழ வேண்டியது 4 ரக்காத் தொழுக. 4 ரக்காத் தொழுகையில் இருக்கும் பொழுது தொழுகைலாம் எல்லாம் வருமே, ஏற்கனவே சொல்லியிருக்கோமா இல்லையா, எல்லா விதமான எண்ணங்களும் தொழுகையில் இருக்கும்போது வரும். வரும்பொழுது நம்ம 2 ரக்காத்தை முடிச்சுட்டு 3ஆவதுலயோ 4ஆவது நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். 4ஆவது 3ஆவது தெரியல. இப்ப நமக்கு என்ன தொழுதுட்டு இருக்கும் போது மற்றது மறந்தா மறந்துட்டு போகுது, முடிக்கிறதுக்கு நம்பர் தெரியணுமே. இப்ப அது ஓதனமா இல்ல, அது பரவாயில்ல, பிரச்சனை இல்லாட்டானு இப்ப சலாம் கொடுத்து முடிக்க வேண்டி இருக்குத. அப்ப நாம இப்ப நின்று கொண்டு இருக்கிறது 3ஆவது ரக்காத்தில் நம்ம நிற்கிறோமா 4ஆவது ரக்காத்தில் நிற்கிறோமா அப்படின்னு சந்தேகம் வருது. இப்ப சந்தேகம் வருதுன்னு சொன்னா இந்த சந்தேகத்துக்கு சமாதி கட்டணுமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம என்ன செய்வோம், சந்தேகம் வந்தால் சந்தேகம் இருக்கத்தானே செய்யுது, தொழுகை விட்டுட்டு மாதிரி ஸ்டார்டிங்ல தொழுனா முடிஞ்சு வச்சுக்கத. ஆனா சந்தேக நோய் போவாது. இந்த மாதிரி ஒரு தீர்வு சொன்னா எப்படி சொல்லிருக்கலாம், 3ஆ 4ஆன்னு உனக்கு சந்தேகம் வந்தால் தொழுகை முறித்து விட்டு மறுபடியும் ஆரம்பத்தில் இருந்த 4 ரக்காத் தொழுகுடு அப்படின்னு சொன்னால் அது வந்து சரியான தீர்வா நமக்கு தெரியும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தீர்வு சொல்லிட்டு போயிருந்தார்களே ஆனால் அவன் சந்தேக நோய் இருக்க அந்த நோய் அவனுக்கு தீராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்றாங்க, தொழுகைக்குள்ள சந்தேகம் வந்தால் வெட்டி எறி, சந்தேகத்தோட வெளியே வராத. 3ஆ 4ஆன்னு வருதா இல்லையா, 3க்கு முடிவு பண்ணு, ஒரு முடிவு போவா. என்ன சொல்றாங்க, குறைஞ்சது உறுதியானது எது, 3ஆ 4ஆன்னு டவுட் வந்தால் கண்டிப்பா 3 தொழுதுட்டோன்னு இருக்கும். 3ஆ 4ஆன்னு டவுட் 2 தொழுதுட்டோன்னு இருக்கும். 3ஆவது தொழுகிறோமா 4ஆவது தொழுகிறோமா என்று டவுட் வந்தால் கண்டிப்பா எதை தொழுதுட்டோம், 2 ரக்காத் தொழுதுட்டோம் கன்ஃபார்ம். 3ஆவது தொழுகிறோமே அதுதான் டவுட், 4ஆவது தான் டவுட்டா இருக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த மாதிரி டவுட் வறுமையானால் உறுதியாக எதுன்னு பார்த்து ஒரு முடிவை எடுத்துரு. எப்படி எடுத்துருன்னு, இப்ப நாம் தொழுது கொண்டிருப்பது 3ஆ 4ஆண்டு தான் குழம்பிக்கிட்டு அரை மணி நேரத்தை ஓட்டாம என்ன செய்யணும், 3ஆ 4ஆ 3 தான் போயிட்டே இருக்க வேண்டியதான், இன்னொன்று தொழுகிற வேண்டியதான். என்ன முடிவுக்கு வரணுமா, இந்த சந்தேக நோயை வளர விட்டோம்னு சொன்னா அது பல வாழ்க்கைக்கு வெளியையும் பாதிக்கும். இந்த இதுல வந்த மாதிரி என்ன செய்யும், அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அதுவா இருக்குமோ அவனா இருப்பானோ இவனா இருப்பானோ இப்படின்னு இப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டே போகக்கூடிய ஒரு நோய் வந்து என்ன செய்யும், முத்தி போய்விடும்.
இப்ப தொழுகைக்குள்ள இபாதத்துல இருக்கும் பொழுது கூட அந்த சந்தேகம் வந்தால் நீ ஸ்டார்டிங்ல இருந்து தொழுவுன்னு சொல்லாம ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அங்க வந்த சந்தேகத்தை அங்கே சமாதி கட்டு, இல்லன்னு முடிவு பண்ணு, என்ன செய்ய 4 கிடையாது 3 தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், இப்ப நான் தொழுது கொண்டிருப்பது 3, அதை ஏற்கனவே தொழுது முடிச்சு 2 அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துக் கொண்டீர்களே, குறைஞ்சதை முடிவு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 தொழுவுறமா இன்னொரு ரக்காத் தொழுவு அப்படின்னு சொல்லிட்டு 2 சைதா செஞ்சு முடிச்சுக்கேங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது முஸ்லிம்ல 1300வது ஹதீஸ்ல இடம் பெற்றிருக்கிறது. அப்ப இதுல நம்ம என்ன விளங்குறோம், இந்த இபாதத்துக்கு இது சொன்னதாக இருந்தாலும் இதுல ஒரு பெரிய சைக்காலஜி, இதுல ஒரு பெரிய மனோதத்துவம் அடங்கி இருக்கிறது. இந்த வசுவாசி என்பது என்ன செய்யக்கூடாது, மனிதனுக்கு வரவே கூடாது, இருக்கிறபடி நம்பணும், மிகைப்படுத்திடக்கூடாது, கூடுதல் குறைவா பார்த்திடக்கூடாது, கன்ஃபார்ம் பண்ணணும், உறுதிப்படுத்தின விஷயங்களை தான் நம்பணும், உறுதி இல்லாத விஷயங்களை நம்பக்கூடாது என்கிற ஒரு பாடத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் இருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம். இது பேய்க்கு மருந்தாக அமையும். பேய் இருக்குன்னு நினைக்கிறீல்ல, பேய் இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணு, மார்க்கத்தில் ஆதாரம் இல்ல, ஏதாவது ஒரு வகையில் ப்ரூவ் பண்ணு, அது காட்டணுமா இல்ல, அப்படி காட்டணுமா இல்ல, ப்ரூவ் ரெக்கார்ட் பண்ணி காட்டலாம், பிடிச்சு கொண்டாந்து காட்டு, அல்ல மார்க்கத்துடைய குர்ஆன் ஆதாரத்தை காட்டு, ரெண்டு வகையில் நிரூபிக்கணுமா இல்லையா? அப்ப நிரூபிக்க முடியாத ஒன்றை நமக்கு தெரியுமையானால், ஊர் உலகத்துக்கு இல்லாத ஒண்ணு எனக்கு மட்டும் தெரியுமையானால், அப்ப என்கிட்ட ஒரு கோளாறு இருக்குது, அதை நான் சரி பண்ணி கொள்வேன், நான் அந்த சந்தேகத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன், இல்லன்னு முடிவு எடுத்துட வேண்டியதானே. இல்லங்கிற முடிவு, இல்லங்கிறது அசல், இருக்குதுங்கிறது ரெண்டாவது வர்றது. அசல் என்ன எல்லாத்துலயுமே இருக்குதா இல்லையா, இல்லங்கிறது தான் ஃபர்ஸ்ட், இருக்கிறது அது உண்டானா தான் இருக்கிறது வரும், இல்லன்னு முடிவு எடுத்துட்டு போய்கொண்டே இருந்தோமே ஆனால் ஒரு விதமான குழப்பம் நமக்கு வராது என்பதை என்ன செய்யணும், இதை புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் ஒரு வகையான மனநோய். என்ன மனநோயே, இல்லாத இருக்குன்னு நினைக்கிறது, சின்னதை பெருசா நினைக்கிறது, பெருசா சின்னதா நினைக்கிறது, உள்ளதா நினைக்காம கூட குறைய நினைக்கிறதும் ஒரு விதமான மனநோய் தான். அதே மாதிரி இல்லாத இருக்கிறதாகவும் இருக்கிறது இல்லாத நினைக்கிறதும் ஒரு வகையான மனநோய் தான். அப்ப இந்த ஒரு யதார்த்த நிலையை நம்ம தாண்டி விடக்கூடாது என்பதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாடு வரைக்கும் அதுல கவனமாக இருந்தார்கள். இத நமக்கு மனநோய்க்கு ஒரு மருந்தாக இருக்கிறது. இது மாதிரி இன்னொன்னு வழங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம மனசை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான்னு கேட்டா, நம்ம என்ன மாதிரியான ஒரு சிந்தனையை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோமோ அது வளர வளர அதுக்கு தகுந்த மாதிரி அது நெசம்ன்ற மாதிரி மாத்திக்கணும். பொய் அப்படி நினைச்சிட்டே இருக்கும். ஒரு சினிமா பார்ப்பாங்கல்ல, சினிமாவில் என்ன செய்வான், ஒருத்தன் அவனை குத்துற மாதிரி உனக்கு குத்த மாதிரி பார்க்கும் பொழுது இவன் மன ரீதியா எப்படி இருப்பான்னு கேட்டா, சின்ன வயசுல பாத்தீங்கன்னா இருப்பான், கண்ணாடிக்கு முன்னாடி யாருமே எதிரி இருக்க மாட்டான், எவனையாவது குத்தணும் எவனையாவது கொல்லணும் என்ன செய்வான். காரணம் இல்லாம சினிமாவில் ஸ்டண்ட் காட்சிலாம் பாக்குறாங்க, அந்த மாதிரி விஷயம், அல்ல வீடுல அங்க ரவுடிகள் தனம் பண்றதா பார்த்துட்டு என்ன செய்வான், நம்மள இந்த மாதிரி செய்யணும் அடிக்கணும் போகணும், சினிமா நடக்கவே செய்யாத பொய்யது, அது நெசம்னு நினைத்து கொண்டானே என்னவாயிருவான் இவன், நம்மள அந்த மாதிரி செய்யணும்னு நினைச்சிட்டே இருப்பானா, அது மாதிரி எப்படி செய்யணும் அப்படி செய்யணும் இப்படி நினைச்சுக்கிட்டே இருந்து என்ன ஆயிருந்தா முத்தி போய் சைக்கோ, இவன் சைக்கோங்கிறது. சைக்கோனா என்ன இருந்தா அடுத்த வரை துன்புறுத்துவதில் இன்பம் காண்பது, காரணம்லாம் இருக்காது, ஒருத்தனை கொல்லணும், ஏன் அதை கொல்லணும், ஏன் அப்படி காட்டுறாங்கல்ல, என்னத்துக்குடா கொல்லணும், எதிரியா உன்னை கொலை செஞ்சானா, உன் வீட்டுல பொண்ணை கைப்பிடிச்சிருத்தானா, உன் சொத்து அபகரிச்சுக்கிட்டானா, ஒண்ணுமே இருக்காது. இந்த அன்னைக்கு பஸ்ல கொண்டு போனாங்க, ஆந்திராவில இருந்து அந்த பஸ்ல ஏறி எவன்ட்டு தெரியாது, அந்த 3 பேரை கொலை பண்றான் ஒருத்தன், அந்த 3 பேருக்கு இந்த நெட்வொர்க்கும் கிடையாது, அவன் ஒரு ஊருக்காரன், இவன் ஒரு ஊருக்காரன், அவன் ஒரு ஊருக்காரன், இந்த 3 பேருக்கும் சேர்ந்து ஒரு எதிரி இருக்க முடியாது. அப்ப என்ன செய்யறான், பஸ்ல ஏறான், அவனுக்கு என்னண்டா ஏதாச்சும் ஒரு போட்டு தரணும், அவன் எதனால அப்படி உண்டானான்னு சொன்னா இந்த மாதிரி வன்முறை காட்சிகளை பார்த்து பார்த்து அதுக்கு என்ன செய்யறது, அந்த மாதிரியான ஒரு தாக்கத்துக்கு உள்ளான பிறகு இது சைக்கோலா நம்ம இந்த சினிமாக்கள்ல மூழ்கி இருக்கக்கூடிய நாட்டிலாம் அதிகமா இருக்குது. இந்த சினிமாக்கள்லாம் வெறுக்கக்கூடிய இந்த அரபு நாடுகள்லாம் சைக்கோ ரொம்ப கம்மி, அமெரிக்காவுல நம்ம இந்தியாவுல எல்லாம் சைக்கோ ஜாஸ்தி. அவன் தான் என்ன செய்வாங்க, பூதாகரமா காட்டுவாங்க அந்த வன்முறை காட்சிகள் எல்லாம். என்ன செய்யறது, அந்த சின்ன பிள்ளை எல்லாம் பாக்குற சிறு குழந்தைகளுக்கு காட்டுற நிகழ்ச்சியில கூட அது மாதிரியான வன்முறை காட்சிகள் எல்லாம் பாக்குறது. அந்த ஒரு சக்திமான் ஒண்ணு போட்டாங்க, சின்ன பிள்ளை எல்லாம் இது பண்றதுக்காக வேண்டி, அதை பார்த்துட்டு மாடியிலிருந்து குதிச்சு சின்ன பிள்ளை எத்தனை பேர் செத்தாங்க. அந்த சக்திமான் குதிக்கிறான்ல மேஜிக் மாதிரி போட்டு, சக்திமான் ஒரு நாடகம் தொடரு, அவன் ஒரு மேல இருந்து குதிப்பான், அப்படி ஏறுவான் அப்படி ஏற்பான், அந்த மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கறதுக்குன்னு போட்டானுவான். கடைசியில் என்ன ஆச்சுன்னு சொன்னா, இந்த மாதிரி சக்திமான் நினைச்சுக்கிட்டு அந்த சக்திமான் மாதிரியான பொம்மை, அது மாதிரியான டிரெஸ், அது மாதிரியான பனியன்லாம் விற்பனைக்கான ஃப்ரீயா கொடுத்தாங்க. பிஸ்கட் வாங்கினால் அந்த டிஷர்ட் ஃப்ரீ, சக்திமான் டிஷர்ட் ஃப்ரீ. சக்திமான் மாட்டிக்கிட்டு குதிச்சான்ல, போயிட்டாங்க பம்பாயில 3 வருஷம் போயிட்டாங்க. அப்புறமேல என்ன அந்த நிகழ்ச்சிக்கு தடையை விதிச்சான். எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இந்த மாதிரி காட்சிகளை பார்க்கும் பொழுது நம்ம அது பொய் எப்படி பார்க்கணும், சில விஷயங்களை பார்க்கிறோமா, இது செட்டிங்,
இது நிஜம் இல்லை, இது பொய், இது நல்லது இல்லை, இப்படி நடக்காது அப்படின்னு நினைச்சு பார்க்கிறவனுக்கு தான் கரெக்டா இருப்பான். சினிமாவுல வந்துகிட்டு விசில் அடிக்கிறான் பாருங்களேன், கதாநாயகன் ஒருத்தனை போய் அடிச்ச உடனே விசில் அடிக்கிறான். அது நெசமாது அவன் கொடுக்கிற காசுக்காக வேண்டி அடிக்கிற மாதிரி கையை ஓங்குறான். அவன் வந்து கொடுக்கிற காசுக்காக வேண்டி அடி வாங்குற மாதிரி கையை அவன் வந்து நடிக்கிறான், கீழே விழுவுறான். இவன் கை கூட மேல படுறது இல்ல, வழங்குதா? அது சவுண்ட் டுசும்பு சவுண்ட். உலகத்துல எவனாச்சும் எவனையாவது குத்து டுசும்பு சத்தம் வருமா? உலகத்துல எங்கேயாவது பார்த்திருக்கிறீங்களா? அப்ப அந்த சவுண்ட கொடுத்தோன்னு என்ன ஆகுதுன்னு கேட்டா, நம்மளுக்கு மாதிரி குத்தணும், நம்மளுக்கு குத்தி சவுண்ட் வர வைக்கணும், இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏறும். ஆரம்பத்துல தெரியாது. இதை வந்து உடனடியா ஸ்டடி பண்ணிக்கிறலன்னு சொன்னா என்னவாயிரும், 5, 6, 7, 8, 10% இப்படி அதிகரிச்சுக்கிட்டு வந்து அப்புறம் என்ன வரும்னு கேட்டா, எவனையாவது குத்தணும், எவனையாவது வெட்டணும், கையை வெட்டணும், காலை வெட்டணும், ஏன்லாம் தெரியக்கூடாது. அதுக்கப்புறம் நார்மலா இருப்பான். அது ஒரு ஆள் கொலை பண்ணி முடிச்சோம்னு சும்மா இருப்பான், 4 நாளைக்கு, 1 மாசம் சும்மா இருப்பான். மறுபடியும் இப்படியே வந்துட்டு இன்னொரு ஆள் போடணும், இப்படி யாரு என்ன கணக்கெல்லாம் கிடையாது. எவன் முன்னாடி இருக்கிறான்னு போட்டு தள்ளிப்படுவான். அப்ப அந்த மாதிரி உள்ளது. பிறரை வந்து துன்புறுத்தி இன்பம் காண்பதுங்கிறதுலாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் எங்க வருதுன்னு கேட்டா, இந்த கற்பனை பண்றதுதான். கூடுதலா மனசை வந்து எப்படி நீங்க டெவலப் பண்றீங்களோ அப்படி நிர்மா மாறிடும். அதுக்கே சரின்னு பண்ணணும், எவனையா கொள்ளத்தான் வேணும், அதுல அவனுக்கு இன்பமா இருக்கும். அந்த மாதிரி உள்ளது. அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒரு குறிப்பிட்ட ஒரு வகையான ஒரு வன்முறையை தேர்ந்தெடுப்பாங்க சில பேர். சில பேருக்கு என்னன்னு கேட்டா, விரலத்தான் வெட்டுவாங்க, யாரை பிடிச்சாலும் விரல வெட்டிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருப்பான். சில பேர் திருடும் போது என்ன செய்வான்னு கேட்டா, அந்த ஒரு வகையான திருடம் வேற ஒரு வகையா திருடம். சைக்கிள் வண்டி திருடான் பாருங்களேன், அவன் வந்து பிக் பேட்லாம் அடிக்கவே மாட்டான், பணத்தெல்லாம் எடுக்க மாட்டான். பணத்தை எடுக்கணும் அதைத்தான் எடுப்பானு எடுக்க மாட்டான். பீரோ புள்ளிங்க செவத்துல ஓட்ட போட்டு திருடுறவன் இருக்கு பாருங்களேன், அவன் வந்து செயின் எடுத்துட்டு ஓட மாட்டான். செயின் எடுத்துட்டு வர அதுக்கு அப்படியே ஊகம் பண்ணி 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 எதுக்கு அவன் தயாரா இருக்கிறானோ அந்த மாதிரி செக்ஷன்லாம் வேலை செய்யும். அவங்களும் கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. போலீஸுக்கு போனீங்கன்னு சொன்னா செயின் திருடிருச்சு, அந்த பயில கூட்டு வாண்டுவாங்க. வண்டியை காண இந்த பயில கூட்டிட்டு வாங்க, கரெக்டா லிஸ்ட் வச்சிருப்பாங்க. வண்டினா இவனத்தான் இருப்பானுவ, செயின்டா இவனத்தான் இருப்பான். அது வந்து குற்ற பரம்பரைக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அப்படி ஒரு வகைப்படுத்தி வச்சிருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபைல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் சைக்கோ என்பதும் ஒரு வகை. சிறுமிகளை கற்பழிச்சு ஓடி போயிருவான். அது மாதிரி அந்த மாதிரி காட்சிகளை பார்த்து பார்த்து ஏதோ பாதிக்கப்பட்டிருப்பான். அவன் வீட்டுல தங்கச்சி யாராவது சிறுமியா இருக்கும்போது கற்பழிச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு கற்பழிக்கிற காட்சியை நேரடியா பார்த்திருப்பான். அது பார்த்து அப்படியே ஃபீலிங் பண்ணி இது மாதிரி நம்மளும் சேர்ந்து என்ன செய்வான், 3 வயசு பிள்ளை 5 வயசு பிள்ளை தூக்கிட்டு போய் பண்ணிட்டு ஓடி போயிடுவான். இவனுக்கு எந்த ஒரு நோக்கம் இருக்காது, அவனுக்கு அந்த ஒரு செக்ஸ் நோக்கமும் கூட இருக்காது. அவன் நோக்கம் என்னன்னு கேட்டா, இது மாதிரி செய்யணும், அவ்வளவுதான். அதுக்காக திட்டம் போட்டு அந்த மாதிரி செய்யறது கிடையாது. இது ஒரு வகையான நோய். சைக்கோ ஆயிட்டான்னு சொன்னா இந்த மாதிரி என்ன செய்வான், இது மாதிரியான ஒரு இதை பண்ணுவான். சில பேர் கிழவிகளையா போய் கெடுப்பான். சில ஆளுக்கு குமரியெல்லாம் விட்டுருவான். நிஜமா சொல்றேன், 70 வயசு 75 வயசு பொம்பளையில போய் என்ன செய்வான், இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு ஓடியாந்துருவான். அவனுக்கு என்ன அப்படியே இந்த 75 வயசோட தொடர்புடைய ஏதோ சம்பவம் பாதிச்சிருக்கான். அவனோட லைஃப்ல அது மாதிரி ஏதோ ஒண்ணு பார்த்து இது வந்து அதையே நினைச்சு இப்படி ஊர் போட்டுக்கிட்டே இருந்து 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 என்ன ஆச்சுன்னு சொன்னா இது மாதிரி செய்யணும். அவனுக்கு காமம்லாம் அது சொல்ல இயலாது. காமம்னா அதுக்குரிய முறையில தானே வரும். அந்த மாதிரிலாம் இவனுக்கு வராது. இவன் என்ன மாதிரியான தாக்கத்துக்கு உள்ளா இருக்கிறான் அந்த மாதிரி எல்லாம் இவனை வந்து கொண்டு போயிடும். அப்ப மனசை வந்து நம்ம கண்ட்ரோல் நெறிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். மனசை நெறிப்படுத்தி இஸ்லாம் நம்பிக்கை ரொம்ப நெறிப்படுத்துது. இஸ்லாம் நம்பிக்கை என்ன செய்யறது, எல்லா வகையான தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் எல்லாமே நம்மளை நெறிப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணக்கூடியதா தான் இருக்கிறது. அது கூட இப்ப ஆய்வுல நினைஞ்சிருக்காங்க. இந்த வாரம் உணர்வுள்ள பார்த்திருப்பீங்க. ஆய்வு பண்ணி இஸ்லாமிய நம்பிக்கைகள் வந்து மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய வகையில் என்ன செய்யறது, பல விஷயங்களுக்கு தீர்வாக இருக்கிறது என்று இப்ப கண்டுபிடித்து சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இதையெல்லாம் நம்ம பார்த்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாமே என்னன்னு கேட்டா, எக்ஸ்ட்ரீமா மிகைப்படுத்தி செய்வதனால் ஏற்படக்கூடிய சைக்கோங்கிறது ஒரு வகை. அது மாதிரி ஹிஸ்டீரியாங்கிறது ஒண்ணு பார்க்கணும். ஹிஸ்டீரியா தான் பேய்ங்கிறாங்கல்ல, இந்த பேய் தான் ஹிஸ்டீரியாங்கிறது. ஹிஸ்டீரியாங்கிற ஒரு நோய் தங்களுக்கு ஏதாவது ஏற்பட்ட பாதிப்புனால ஒரு பாலியல் அந்த பாதிப்பு அல்லது வந்து கணவன் கிடைக்காமல் இருப்பது, கணவனோட பெண்கள் சந்தோஷமா இல்லாம இருப்பது, இந்த மாதிரி இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டா வந்து ஹிஸ்டீரியானா என்னன்னு கேட்டா, ஒரு உடல்களை வந்து இயற்கைக்கு மாற்றமாக அவங்க என்ன செய்வாங்க, செயல்படவோ செயல்படாமல் வைக்கவோ செய்வார்கள். திடீர்னு பார்த்தா கை எப்படி நின்றுட்டு இருக்கும், மட்டக்கவே இயலாது. இந்த ஹிஸ்டீரியா நோய் வந்து இந்த வலி ஹிஸ்டீரியான்னு வந்துருச்சுன்னா என்ன ஆகும், தலையை விரிச்சு போட்டு ஆடுவாங்க. அது ஒரு டைப்பு. தலையை விரிச்சு போட்டு ஆடுவது இயற்கைக்கு உள்ளது இல்ல, இயற்கைக்கு மாற்றமானது. அதை செய்வாங்க. இல்லாட்டி என்ன செய்வாங்க, கை காலம் நீட்டிக்குவாங்க. அவங்களை அறியாம அங்க இருந்து கமாண்ட் வந்துடும். மூளை பாதிக்கப்பட்டதுனால காலை மடக்க முடியாது, கையை மடக்க முடியாது. ஒரு அந்த மூட்டு இருக்குதா இல்லையான்னு சந்தேகம் வர்ற மாதிரி இப்படி வரைச்ச கட்ட மாதிரி போட்டுக்குருவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டைம் முடிஞ்ச மூளை கரெக்டா சுரந்து வந்தவொன்னு என்ன ஆயிரும், நார்மலா வந்துருவாங்க. இப்படி எல்லாம் பாக்குறோம். ஏறக்குறைய வலிப்பு மாதிரி. வலிப்பு ஹிஸ்டீரியாங்கிறது ஏறக்குறைய சமமானதுதான். வலிப்புங்கிறது அவன் நோயினால வருது. வலிப்புங்கிறது ஒரு விதமான நோயினால வருகிறது.
அவன் வந்து வலிப்புக்காரன் வந்து தனியா இருந்தா கூட வலிப்பு வந்துடும். தனியா ஒருத்தர் தான் வைங்களேன், தாக்க வலிப்புங்கிறோம்ல, அவன் வந்துடும். ஹிஸ்டீரியா தனியா இருக்குமே வராது. ஒரு ஹிஸ்டீரியா ஒரு பொம்பளைக்கு வருதுன்னு சொன்னா அது நோக்கமே இதனால 4 பேர் காட்டணும், பயம் காட்டணும், அது அந்த நோக்கத்துக்கு அது செய்யற காரணத்தினால ஆட்களுக்கு முன்னாடி தான் ஹிஸ்டீரியா வரும். தனியா அந்த ஹிஸ்டீரியா பொம்பளை அடைச்சு வச்சு யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா அது அதுல குணமாயிரும். எல்லாம் சுத்தி வளைச்சு கவனிக்கிறது தான் முக்கியமான காரணம். இந்த ஹிஸ்டீரியா ஆளுக்கு வந்து நினைச்சுவாங்க ஊரை கூட்டி அழைச்சு ஆண்டு நம்ம பாட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கணும். ஹிஸ்டீரியா வேலை காட்டினா செய்யணும், இந்த வேலை செஞ்சால் எல்லாரும் நம்மளை பார்ப்பாங்க, நம்மளை ஈர்ப்பாங்க, கவனிக்குவாங்க. இந்த மாதிரி கவனத்தை ஈர்ப்பதற்காக வேண்டி தன்னுடைய இதுகளை காட்டணும்னு நினைச்சு அடிமன வேணும்னு பிளான் பண்ணி செய்யறது இல்ல. அப்படி அவங்க மனசுல ஒரு உருப்போட்டு அந்த மாதிரி எண்ணம் பதிந்து விடும். அப்ப அவங்களுக்கு என்ன நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஹிஸ்டீரியா பேயின்னு வந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த ஒரு மருத்துவம் பண்ணணும். மன ரீதியா அவங்களை எப்படி சரி பண்ணணும்னு சொன்னா நம்ம கண்டுக்கிறவே கூடாது. இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தலை விரிச்சு போட்டு ஆடினாங்கன்னா சோறாக்கிட்டு இருக்கணும், எழுதிட்டு இருக்கணும், பேப்பர் படிச்சுட்டே இருக்கணும். அப்ப என்ன ஆயிரும், ஒரு மாசத்துல இருந்து போயிடுறது. இந்த பேய் தலை விரிச்சு போட்டு ஆடுறாங்க பாருங்களேன், அதை கவனிக்காமல் நீங்கள் இருந்து விட்டாலே சரியாயிடும். நம்ம கவனிக்கிறதுனால அப்ப வலிப்பு நோய் வந்து நான் தனியா இருந்தாலும் வந்துருங்க, அது நோய். மூளையில் சில பிரச்சனைகள்னால் வருகிறது, அது மனுஷன் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அவன் பிளான் பண்ணி வலிப்பாவ காக்கா வலிப்புலாம் பிளான் பண்ணி யாருக்கும் வருவதில்லை, அது நோயினால வருகிறது. இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு பாதிப்புனால வருகிறது. புருஷன் சரியில்லாட்டி, மாமியா சரியில்லாட்டி, பணம் இல்லைன்னா, அதிகமா கடன் வாங்கிட்டோம்னு சொன்னா, இந்த மாதிரி சில பாதிப்புகளுக்காக வேண்டி வந்து எது வரும், இந்த ஹிஸ்டீரியாங்கிறது வரும். ஹிஸ்டீரியாவை தான் பேய்ங்கிறாங்க, பாதி ஹிஸ்டீரியா பேய் கணக்கில் சேர்த்து வச்சிருக்காங்க. அப்ப அந்த மாதிரி வர்றதுனால இந்த ஹிஸ்டீரியா வரக்கூடிய ஆட்கள் நம்ம என்ன செய்யக்கூடாது, கூடுதலாக தாங்கக்கூடாது, கூடுதலாக உபசரிக்க கூடாது. கண்டுகொள்ளாத ஒரு நிலைமை இருந்தால் இந்த சில தர்காவில் கட்டணும்னு குணமாகுறாங்க, எல்லாம் ஆகும். ஏன்னா கண்டுக்கிறாம போயிருதுல. தர்காவில் கட்டிட்டா கட்டி போட்டு போயிருவோம், யாரும் கண்டுக்கிற மாட்டேன், கத்திட்டு போ 10 பேர் திடீர்னு கத்து. தர்காவில் கட்டினாலும் போகும், காட்டுல கொண்டே கட்டினாலும் போகும். அதுக்கு மேற்ற என்ன சொல்றான், இந்த நோய்க்கு வந்து இந்த ஹிஸ்டீரியாவில் ஆட்டம் போடுற ஆட்களா இருந்தா ஒருவரும் கவனிக்காதீங்க, ஒருவரும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. இந்த ஆட்டம் பழிக்காதுன்னு அது மனசுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். போதனையால் நடக்கிறத விட என்ன செய்யும், நடைமுறையில தெரிஞ்சிடும். இந்த மாதிரி காரணத்தினால சில இடங்கள்ல என்ன செய்யும், தர்காவுல, சர்ச்சில், கோயில்கள் எல்லாம் கூட நடக்கும். சும்மா ஒரு காட்டுல கொண்டே கட்டி போட்டாங்க என்ன செய்யும், இந்த மாதிரி ஆட்டம் போட்டாங்கன்னா வந்து 10 கிறுக்கனோட சேர்ந்து இவங்களும் ஆட்டம் போடுவாங்க. புத்தன் கவனிக்க மாட்டான், ஆகா என்னத்துக்கு இந்த ஆட்டம் போடணும், அப்படி தன்னால குறைஞ்சு நார்மல் ஆகிடுவாங்க. இதெல்லாம் கவனிச்சு கொள்ள வேண்டும். அதனால இது எல்லாத்துக்கும் அறிவுரை என்னன்னு கேட்டா உறுதியாக நம்புங்க, சந்தேகத்துக்கிடமா நம்பாதீங்க என்ற ஒரு வழியை இஸ்லாம் சொல்கிறது. அடுத்ததாக மனநோயில இன்னொரு வகை என்னன்னு கேட்டா, ஒரு விஷயத்தை உண்மையாக முடிந்து போன ஒரு விஷயத்தை தேவையில்லாமல் என்ன செய்யறது, துருவி ஆராயுதல். இந்த துருவுறதுக்கு பாருங்க, அது போலீஸுக்கு தேவை, ஏன் ஒரு அரசாங்கத்துக்கு தேவை. அப்பதான் அவங்க அரசாங்கம் நடத்த இயலும். துருவுனாத்தான் அரசாங்கம் நடத்த இயலும். ஏன் வந்து அங்க நடக்கிறான், ஏன் நடக்கிற சந்தேகத்தில் போலீஸ்காரன் பிடிக்கத்தான் செய்வான். ஏன்டா அங்க நடக்கிற இந்நேரத்தில் உனக்கு என்னடா வேலைன்னு கேட்பான். அதே அவன் வந்து சட்டம் ஒழுங்கை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தினால், அது அவனோட டியூட்டியா இருக்கிற காரணத்தினால் அதை அவன் செய்யணும். நீங்களும் போலீஸா இருந்தால் அதை செய்யணும். அது இல்லாம நம்முடைய மனநிலை எப்படி இருக்கின்ற அதிகமான மனிதர்கள் வந்து இந்த மனநோய்க்கு ஆளா இருக்கிறாங்க. எந்த மனநோய்க்கு, இது வந்து ஒருத்தங்க போனோம் வைங்களேன், எங்க போறான், அது போகணும், இதுக்கு போகணும், எவனுக்கு போன உனக்கு என்ன, நீ அதாவது நம்ம எந்த மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சா என்ன செஞ்சுக்க, அதை எடுத்துட்டு போ, தெரியல என்று சொன்னா விட்டுற வேண்டியதான். தெரிகிறதான் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், சூரத்துல் ஹுஜராத்ல 12வது வசனத்துல, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, இஜ்தனிபு கஸீரம் மினல் லன்னி, அதிகமான ஊகங்களில் இருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். இன்ன பஅல் லன்னி இஸ்முன், சில ஊகங்கள் பாவமாக கூட அமைந்துவிடும். ஒருத்தனை பத்தி தப்பு தவறமா நினைச்சீங்கன்னா அது பாவமாக கூட ஆகிவிடும். வலா தஜஸ்ஸசு, நீங்கள் துருவி உளவு வேலை பார்க்காதீர்கள். முன்னாடி புகாரா கம்ப்ளைண்டா வந்தா தான் அதை எடுத்துக்கொள்ளணுமே தவிர, ஒரு மனிதன் என்று சொன்னால் பலவீனங்களும் பலமும் உள்ளவனா தான் இருப்பான். எல்லாரும் துருவக்கூடியவன்ட்ட குறைய இருக்காதா? நீங்க ஒரு ஆளை போய் துருவுறீங்கன்னு சொன்னா உங்களை இன்னொருத்தன் துருவனா என்ன ஆகும், வெளிப்படையா வந்து தெரியும் போது, கை மையமா சிலது தெரியும் போது அதுக்குரிய விஷயங்கள் என்ன செய்யலாம், சம்பந்தப்பட்ட இடங்கள்ல புகாரா கொடுக்கலாம், நடவடிக்கை எடுக்கலாமே தவிர, இந்த துருவி ஆராய்தல் என்கிறது வந்து ஒரு விதமான ஒரு மனநோய். அது நமக்கு தேவை. நமக்கு என்ன நன்மை அதுல, நம்ம சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறாளா இருந்தால் அதுக்கு நமக்கு நன்மை இருக்கு, நம்ம கடமை அது. நம்மளே போலீஸா இருந்தா, நம்மளே ஒரு அந்த அரசாங்கத்தை நிர்வாகியா இருந்தோம்னு சொன்னா நாட்டு மக்கள் கெட்டு போயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி நம்ம வந்து அதை பார்க்கறதுக்கு அவசியம் இருக்கிறது. ஆனால் நமக்கு அந்த மாதிரியான அவசியம் இருக்குதா?
அது இல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு சஹாபியோட வெளியே போய் அவங்க ஆட்சியில வெளியே போயிட்டு இருக்காங்க. வெளியே போயிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டுல லைட் எரியுது. லைட்னா அந்த லைட்லாம் இல்ல, சும்மா விளக்கு வச்சிருப்பாங்க. லைட்னா என்னது, விளக்கு மண்ணெண்ணெய் அந்த ஆலிவ் ஆயில ஊத்தி ஒரு விளக்கு எரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த வெளிச்சம் தெரியுது. எல்லாரும் ஊர்லாம் அடங்கி இருக்கிற நேரத்துல அந்த வீட்டுல ஜன்னல் வழியா வெளிச்சம் தெரியுது. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்கன்னு கேட்டா, அவன் அந்த பக்கத்துல வந்த சஹாபிட்ட சொல்றாங்க, அங்க மதுபானம் அருந்துற மாதிரி தெரியுது, லைட்டை வச்சு என்ன செய்யறாங்க, தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப அந்த கூட இந்த சஹாபி சொல்றாரு, இது நீங்க சரி பெரிய பாவம், அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களுக்கு என்ன சொன்னாங்க, லா தஜஸ்ஸு, நீங்களும் துருவாதின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ரோட்ல குடிச்சவங்களுக்கு தெரிஞ்சா பிடிச்சிட்டு போங்க, வீட்டுக்குள்ளேயே குடிச்ச லைட்டை போட்டவனா குடிக்கிறான்னு நினைக்கிறீங்க, படிக்கிறதுக்கு லைட் போட்டிருப்பான், வேற எதுக்காக போட்டிருப்பான், வீட்டுல யாரும் உடம்பு சரியில்லாம இருக்கு அதுக்காக வெளிச்சத்தை வச்சிருந்திருப்பான், ஒரு லைட்டு கொளுத்தி வச்சிருந்தாலே இதுதான் செய்யறான்னு நினைக்கிறீங்க, இது உங்களுக்கு தேவையா, இது நீங்க செய்யற பெரிய பாவம்னு சொன்னா வாங்க திரும்பி போயிருவாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அப்படி சொல்லிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஈயாக்கும் வல்லன்ன, ஊகம் செய்வதை கற்பனை செய்வதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். இன்னல்லன்ன அக்தபுல் ஹதீஸ், இந்த மாதிரி ஊகம் செய்வதுதான் பொய்கள்ல பெரும் பொய். ஊகம் அப்படி இருக்குமோ, இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இதத்தான் இருக்கும், கண்டிப்பா அதத்தான் இருக்கும், இப்படின்னு ஒரு ஆதாரம் இல்லாம ஒரு ஆதாரத்தை வச்சுக்கிட்டு செஞ்சா அது ஒரு கணக்கு. ஆதாரம் இல்லாம செஞ்சோமே ஆனால் அது அந்த மாதிரி கணக்குல வர்றதுனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அக்தபுல் ஹதீஸ், செய்திகளிலே பெரும் பொய்ங்கிறது எதுன்னு கேட்டா இல்லாத ஊகம் பண்ணுவது, கற்பனையாக நம்ம என்ன செய்வது. வலா தஜஸ்ஸு, நீங்கள் துருவி ஆராயாதீர்கள் அப்படிங்கிற ஒரு போதனை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த புகாரில் 5143, 6064, 6066 ஹதீஸ்கள் இருக்கிறது. இந்த ஹதீஸை எடுத்து சொன்ன உடனே தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன உடனே தான், ஆஹா அந்த ஹதீஸ் பிரகாரம் நம்ம செய்யற தப்பாவுல இருக்குது, நம்ம ஏன் இப்படி துருவணும், லைட் தானே எரியுது, லைட் எரிஞ்சா அவனுடைய பிரைவசி வெளியில வரல, ஏதாவது தெரியணும், குடிச்சிட்டு ஆட்டம் போட்டு பிடிச்சிட்டு போவானா, வீட்டுக்குள்ள இருக்கிறான் நம்ம ஏன் இப்படி துருவணும், குடிக்க கூட அவன் செய்யலாம், அது ஏன் நமக்கு என்ன தேவை, மார்க்கத்துல தடை இருக்கா இல்லையா. ஒரு ஆட்சியாளர் இப்படி நடக்கிறார், ஒரு ஆட்சியா பஜார்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி, ஒரு ஆட்சியாளர் இந்த மாதிரி நடக்கிறாருன்னா நம்ம ஆட்சியாளரா, நம்ம வேலையை நமக்கு பார்க்க முடியலங்கும் போது அவன் என்ன செய்யறான், இவன் என்ன செய்யறான், அவர் என்ன செய்யறாரு, இவர் என்ன செய்யறாரு, அந்த மாதிரியான துருவுதல் இருக்கு பாருங்க, அது ஒரு வகையான மனநோய். அப்படியே எக்ஸ்ட்ரீமா போயிட்டே இருக்கும். துருவ ஆரம்பிச்சோம்னு சொன்னா நம்ம முன்னேற்றம் தடைப்படும். நமக்கு உள்ள கடமைகளுக்கு எவ்வளவு நேரங்கள் தேவைப்படுகிறது, அதை செய்யறதை விட்டுவிட்டு இதே வேலையை அலைவதற்கு பாருங்களேன், கடைசியில் ஒரு சைக்கோ ஆகி சைக்கோவா தான் ஆயிடுவான். கடைசியில அடுத்தவன்ட்டு ஏதாவது குறை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் வேலை என்பதாக நம்ம என்ன செய்ய, வெளிப்படையா வருவதற்கு தான் பொறுப்பாளி. உள்ளங்களில் உள்ளதை அலசி ஆராயக்கூடிய பொறுப்பு நமக்கு தரப்படவில்லை. அது மாதிரி நம்ம நடப்பதற்கு அதிகாரமும் இல்லை. சென்ற வருஷம் அந்த உரையில உள்ளத்தில் உள்ளதுக்கு நம்ம பேசக்கூடாது என்று விளக்கி இருக்கிறோம். அது ஒரு விரிவான ஒரு ஆதாரங்களோடு விளக்கி இருக்கிறோம். இதுவும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு வகையான மனநோயாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த மாதிரி மனநோய்கள் வந்தவுடனே அது பணத்தினால் வர்ற மனநோயா இருக்கட்டும், ஹிஸ்டீரியாவா இருக்கட்டும், அல்லது கடனால வரக்கூடிய மனநோயா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையினால வரக்கூடிய மனநோயா இருக்கட்டும், அல்லது இந்த லவ் மேட்டர்ல வரக்கூடிய மனநோயா இருக்கட்டும், அல்லது பரீட்சையில தோல்வி அடையக்கூடிய மனநோயா இருக்கட்டும், இந்த மாதிரி நோய்கள் வரும் பொழுது ஒரு விதமான நிலைக்கு மனுஷன் தள்ளப்படுறான். என்ன தள்ளப்படுறான், இதுக்கு நம்ம என்ன செய்யறது, அவன் விடுபடத்தான் நினைக்கிறான். எல்லா மனுஷனும் மனநோயாளியா இருக்கிறவன் என்ன செய்யறான், அதை விடுபடத்தான் நினைக்கிறான். விடுபட நினைக்கிறதுக்கு வழி தெரியாம என்ன செய்யறான்னு கேட்டா, நம்ம செத்துருவோம். இதுவும் ஒரு வகையான மனநோய் தான். தற்கொலை செய்யணும்னு நினைக்கிறான்ல, பரீட்சையில தோல்வி, மாணவன் தற்கொலை, ஆசிரியர் திட்டினார் மாணவி தற்கொலை, ஆசிரியர் திட்டினா மாணவி தற்கொலையா, பரீட்சையில மார்க் 2 மார்க் கம்மியா வாங்கினா மாணவன் தற்கொலை, காதலனோட சேர முடியவில்லை காதலி தற்கொலை, குடும்பத்தார் எதிர்ப்பு கல்யாணத்துக்கு, நம்ம தம்பதிகள் என்ன செய்யறது, இவங்க 2 பேரும் காதலர்கள் தற்கொலை, கள்ள காதலர் தற்கொலை, கடன் தொல்லையால் தற்கொலை, எதுக்கு தான் தற்கொலை கணக்கு இல்லாம என்ன செய்யறது, தற்கொலை செய்ய. அதாவது இதுக்கு தீர்வு என்ன, நான் குழப்பமா இருக்கிறேன், நான் வாழ முடியாது, செத்துறது நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றான. ஏன்னா செத்தா எப்படி செத்த நீ இருப்பியா, சாதாரண விஷயம் என்னது, தீர்வுன்னு சொன்னா நீ இருந்து அதை வெற்றி கண்டாதான் அது தீர்வாயிருக்கு. இதுவே கிறுக்கனா இருக்கான். இந்த தற்கொலை செய்வதை எதை காட்டுதுன்னு சொன்னா இவன் லூசுங்கிற முழு லூசுங்கிறத காட்டுகிறது. அப்ப நீ ஒரு பிரச்சனை வறுமையானால் பிரச்சனை இல்லாத எவன் இருக்கிறான், ஒரு ஆளுக்கு ஒருத்தன் தற்கொலைக்கு ஒருத்தன் செத்து இருக்கிறான், அதுக்காக சாவுறதா இருந்தா நம்ம எல்லாம் எத்தனை தடவை சாவணும், இந்த மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிற நாங்கெல்லாம் சாவுறோம் 100 தடவை 200 தடவை 1000 தடவை சாவணுமே, அவ்வளவு பிரச்சனை சந்திக்கிறோம். ஒவ்வொருத்தரும்
ஒவ்வொருவரும் இந்த தாவாவுல களத்துல இருக்கிறீங்க, பிரச்சாரம் பண்றீங்க, நம்ம எல்லாம் சந்திக்கிறதெல்லாம் பார்த்தா இவன் ஒரு சும்மா அற்பமானதுக்கு போய் உசுர விட்டுறானே, இதுக்காக வேண்டி நம்ம சாவுறதா இருந்தா இப்ப எல்லாருமே சாவணும். சொல்ல போனா இவனுக்கு இல்ல மாதிரி பிரச்சனை எல்லாருக்கும் தான் இருக்குன்னு 700 கோடி பேர் இப்ப தற்கொலை தான் பண்ணணும். இவன் செய்வது சரின்னு ஏற்றுக்கொண்டமே, ஆனால் எல்லாருக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. பிரச்சனை இல்லாத ஒரு மனிதன் கிடையாது என்பது ஆரம்பத்தில் விளக்கி விட்டோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு தற்கொலை செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரும் பொழுது அதுக்கு இஸ்லாம் அழகான தீர்வு தருகிறது. எந்த மாதிரி உங்களுக்கு மனக்குழப்பம் வந்தாலும், எந்த ஒரு வேதனைகள் வந்தாலும், துன்பம் நோய்க்காக கூட தற்கொலை பண்ணிடுவாங்க. சில ஆளுகளுக்கு என்ன செய்யணும், உனக்கு கேன்சர்னு சொல்லிடுவாங்களா, ஏத்துட்டு போராடு, கட்டுப்படுத்தி அந்த வேதனையை தாங்கி கொண்டு என்ன செய்ய, அதுக்கும் நன்மை இருக்கா இல்லையா? ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு துன்பம் முள்ளு குத்துனா கூட அதுக்கும் எல்லா இடத்துல இருக்கு, கூலி இருக்கிறது. அந்த மாதிரி எல்லாம் நினைத்துக் கொண்டு ஒரு ஆதரப்படுத்திக் கொள்ளாம வைத்த வழியால் ஒரு இளம்பெண் தற்கொலைன்னு போடுறாங்க. வைத்த வலிக்கு தற்கொலை பண்ணணுமா? வைத்த வலிக்காக சாவணுமா? அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது காரணம் என்னன்னு கேட்டா, அவங்களுக்கு இந்த தற்கொலை முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களே தற்கொலை கம்மியா செய்கிறார்கள். மற்ற சமுதாயத்தோட குறைவா இருந்தாலும் செய்யலன்னு சொல்ல முடியாது, செய்கிறார்கள். அப்ப இந்த தற்கொலையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் எந்த மாதிரியான ஒரு நிலை சொல்லுகிறது என்பதை ஆழமா நீங்க பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவன் முஸ்லீமாக இருக்கிறான், அவன்கிட்ட என்ன மாதிரி தப்பு இருந்தாலும் அவன் எங்க போயிருவான்? கடைசியில சொர்க்கத்துக்கு போயிருவான். அல்லாஹ் மன்னிச்சுட்டாண்டா ஆரம்பத்தில் கூட போயிருவான். ஒரு முஸ்லீமா இருக்கான், ஒரு அமலுமே இல்ல, ஒரு நல்லதுமே இல்ல, ஈமான் கரெக்டா இருக்கிறது, ஏகத்துவத்தில் நம்ப வேண்டிய 6 விஷயங்களையும் கரெக்டா நம்பி விடுகிறான். அவனை அல்லாஹ் மன்னிக்கவும் செய்யலாம். மன்னிச்சுட்டா எடுத்தெடுப்புல சொர்க்கத்துக்கு அனுப்பினா அனுப்பிடுவான். மன்னிக்கலன்னு சொன்னா கூட அதுக்குரிய தண்டனை கொடுத்து விட்டு கடைசியில சொர்க்கத்துக்கு கண்டிப்பா போயிடுவான். ஈமான் மட்டும் இருக்குமே, ஆனால் கடைசியில என்ன செய்வான்? சொர்க்கத்துக்கு போய்விடுவான். அந்த மாதிரியான ஒரு சமுதாயத்தை நம்ம இருக்கிறோம். ஆனா தற்கொலை செஞ்சுட்டான்னு சொன்னா அவன் மூமினாக இருந்தாலும் அவனுடைய நிலைமை என்னன்னு கேட்டா நிரந்தரமாக இருப்பான். நரகத்தில் எப்படி இருப்பானா? நிரந்தரமாக இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா சொல்றாங்க, மன் தரத்தா மின் ஜபலின், பல வகையான தற்கொலை இந்த காலத்துல வேற முறை, தூக்கு போட்டு சாவுறது, மருந்து குடிச்சு சாவுறது, அரளி வரை அரைச்சு குடிச்சு சாவுறது, இந்த மாதிரி ஒரு டைப்பா சாவுறாங்க. இப்ப அந்த காலத்துல இந்த மாதிரி மருந்துகள்லாம் ஊசிலாம் மூட்டை பூச்சி தான் கிடைச்சா இல்ல. அதனால அந்த காலத்துல என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா மலையில ஏறி உருண்டு சாவுறது. யாரு ஒருத்தன் மலை உச்சியில் ஏறி அதுல இருந்து கீழே உருண்டு குதிச்சு தன்னைத்தானே அதுவும் செய்யறாங்க. இப்ப கொடைக்கானல்ல போனா சூசைட் பாயிண்ட் வச்சிருக்காங்க, தற்கொலை பாயிண்ட் பேர் வச்சிருக்காங்க பாருங்க. கொடைக்கானல்ல ஊட்டிலையா? கொடைக்கானல்ல தானே, ரெண்டுலயும் இருக்கு. அப்ப ரெண்டுலயுமே சூசைட் பாயிண்ட், அதாவது தற்கொலை. அரசாங்கம் கூட கிறுக்கு பேர் பேர் வைக்கலாம். அப்படி சூசைட் பாயிண்ட் வச்சா அங்க போய் சாப்பிடாதுன்னு அர்த்தம். அப்ப அந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க. அப்ப அந்த மலை உச்சியில ஏறி அங்கிருந்து குதிச்சா ஆள் அவுட்டுங்கிறதுக்கான பேர் வைக்கிறாங்க. அப்படி வைக்க கூடாது. அந்த மாதிரி எல்லாம் வைத்திருக்கிற காட்சி அப்பவும் இருக்கிறதுனால அப்பவும் இருந்திருக்கிறது. அப்ப யார் ஒருத்தன் மேல இருந்து உருண்டு கீழே விழுந்து குதித்து செத்து விடுகிறானோ அவன் நரகத்துல இதே மாதிரி என்ன செய்வான்? மேல இருந்து தள்ளி தள்ளி அவனுக்கு தண்டனை என்னன்னு கேட்டா அவன் நரகத்துல மேல தூக்குறது, ஒத்துணு கீழே நெருப்புல விழுவுறது, வெந்துட்டு மரத்துக்குறது, மரத்துக்கு போடுறது, இதே மாதிரி அவனை தூக்கி தூக்கி போட்டுட்டே இருப்பாங்களா. இவனுக்கு வேதனை என்னன்னு கேட்டா நரகத்துல இருப்பான். எத்தனை நாளைக்கு இப்படி இருப்பான்னு கேட்டா ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹா அபதா, அதிலே என்றென்றும் நிரந்தரமாக. ஒரே ஹாலிதன் தான் நிரந்தரமாக அர்த்தம், முஹல்லதன் தான் நிரந்தரமாக அர்த்தம், அபதன் என்று சொன்னால் நிரந்தரமாக அர்த்தம். 3 வார்த்தையை போடுறாங்க. அதாவது நிரந்தரமாக இருப்பான் என்பதை என்ன செய்யறாங்க? 3 வார்த்தையும் ஒரே அர்த்தம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 போட்டா என்ன அர்த்தம்? உறுதி, கன்ஃபார்மா, நிரந்தரமாக, என்றென்றும், காலாகாலத்துக்கும் 3 அர்த்தம் செஞ்சுக்கிறோம். 3 சொல்றோம் வைங்கள, என்றென்றும், காலாகாலத்துக்கும், நிரந்தரமாக அவன் நரகத்தில் இருப்பான். நரகத்தில் இதே மாதிரி மேல இருந்து உயரமான இடத்தை அவனுக்கு தயார் பண்ணி குதிசையில இந்த குதி, நரகத்துல குதி, மன தூக்கி மேல கொண்டு வச்சு மன குதி. இவனுக்குரிய தண்டனை என்ன? காலாகாலம். இப்படியான ஒரு கொடும் தண்டனை தற்கொலை செய்தவனுக்கு காத்திருக்கிறது. எந்த ஒரு துன்பம் வந்தாலும் இந்த முடிவை எடுத்தேன்னு சொன்னா நீ அல்லாஹ்வை நம்புறதுக்கு பயன் இல்லை, ரசூலை நம்புனதுக்கு பயன் இல்லை, இவ்வளவு நாள தொழுவதுக்கு பயன் இல்லை, இவ்வளவு நாள் நோன்பு வச்சதுக்கு நன்மை இல்ல, தான தர்மங்கள் எவ்வளவு பண்ணிருப்ப அதுக்கு பயன் இல்ல, செஞ்ச எல்லாம் அழிஞ்சா தானே அது நிரந்தரத்துக்கு போக முடியும். நிரந்தரமாக இருப்பான் என்ன அர்த்தம்? செஞ்சிருக்கிற எல்லா அமலும் வீணா போச்சு, ஈமான் உட்பட. அப்ப ஈமானை கூட அழித்து விடக்கூடிய ஒரு விஷமாக எது இருக்கிறது? இந்த தற்கொலை இருக்கிறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் தஹஸ்ஸா சம்மன், யார் ஒருத்தன் விஷத்தை குடித்துக் கொண்டு ஒரு தற்கொலை செய்கிறானோ அவனுடைய அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா அவன் கையில ஒரு விஷத்தை கொண்டு கொடுத்து அங்க நரகத்துல குடிச்சுக்கிட்டு நரகத்துல வெந்துகிட்டு குடிக்க சொல்லுவான்ல. இந்த குடி எத்தனை குடிச்ச இந்த குடி எங்க இருந்துகிட்டு நரகத்துல நெருப்புல வெந்து கொண்டு நீ விஷத்தையும் குடி என்று செய்வான். அது உள்ள அது ஒரு வேலையும் செய்யும். உள்ளக்க போய்
வெளியில நரக வேதனை, உள்ளுக்குள்ள விஷத்தை குடிக்கிறதுனால உள்ள கூடுதல் வேதனை, ரெட்ட தண்டனை அவனுக்கு அனுபவிக்குமானாம். இவனும் ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹி அபதா, இவனும் என்றென்றும் நிரந்தரமாக எக்காரணம் ஒண்ணு தற்கொலை எண்ணம் வரவே கூடாது. தற்கொலைங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா எல்லாம் டோட்டல் அது நஞ்சு மாதிரி வெறுக்கணும். நஞ்சத்தான் குடிக்காங்கிறீங்களோ, சரி நஞ்சு மாதிரி இவனுக்கு ஒரு கூட்டம் ஆகுது இந்த வார்த்தை. சரி, அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் கத்தல நஃப்ஸஹு பி ஹதீதத்தின், ஒரு இரும்பு ஆயுதத்தை கொண்டு தன்னை, இரும்பு ஆயுதம் தான் வாளு கத்தி ஏதாவது குத்திக்கிட்டு என்ன செய்யறான், அவன் தற்கொலை செய்து கொண்டானேயானால் அவன் கையில் அந்த கத்தியே வாளைய கொடுத்து இந்த குத்துதான், இதனை குத்து நரகத்தில் குத்து, நரகத்திலே வந்துகிட்டு இருப்பான், அவன் கையில கொடுத்து அவன் கையினால என்ன செய்ய குத்த சொல்றது. இதுவும் எவ்வளவு நாளைக்கு நடக்கும், டெய்லி குத்தி குத்தி எடுத்துட்டே இருக்க வேண்டியதான். ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹி அபதா, அவன் எந்த மாதிரி செஞ்சானோ அந்த மாதிரி எல்லாம் அவன் அதில் விழுந்து கொண்டே இருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியில 5778வது ஹதீஸ்லையும் இன்னும் பல இடங்கள்லையும் பதிவாகி இருக்கிறது. அப்ப இது தற்கொலை செஞ்சவனுக்கு இரட்டை வேதனை இருக்கு, நிரந்தரமாவும் இருக்கிறான். நரகத்தோட இவன் என்ன மாதிரி தற்கொலை செஞ்சானோ அதை அங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த உள் வேதனை என்ன செய்யணும், அதே மாதிரி வாங்கி கொண்டே இருக்கணும் என்பதை நம்ம பயங்கரமான ஒரு விஷயமா சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாவங்கள் சில விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க. 4 பாவம் சொல்லி இருக்காங்க, 5 சில இடத்துல சொல்லி இருக்காங்க, 7 சில இடத்துல சொல்லி இருக்காங்க, 9 சில ஹதீஸ்கள்ல வருகிறது. ஆனா எல்லாத்துலயும் எது வருதுன்னு கேட்டா இது தற்கொலையும் வருது. உயிரை கொலை செய்யறது கண்டிப்பா என்ன செய்யறது, பெரும்பாவங்கள் என்பது அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது பெரும்பாவம். உக்கூக்குல் வாலிதைனி, பெற்றோரை தொல்லைப்படுத்துவது, பெற்றோருக்கு துன்புறுத்துவது அது ஒரு பெரும்பாவம். 3வது கத்லுன் நஃப்ஸி, உயிரை கொலை செய்ய, அடுத்த உயிரையோ தன் உயிரையோ கொலை செய்வது எதுல சேருது, பெரும்பாவத்தில். 3வது 7 சொன்னாலும் 8 சொன்னாலும் 9 சொன்னாலும் 4 சொன்னாலும் அதுல எதை சேர்த்துறாங்க, அந்த கொலையையும் தற்கொலையும் சேர்க்கிறாங்க. அப்ப இந்த தன்னைத்தானே கொலை செய்வது மிகப்பெரிய பாவத்தில் அடங்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியில 6675வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரி ஒரு மனிதனுக்கு காயம் இருந்தது, ஒரு மனிதனுக்கு உடம்புல ஒரு காயம் இருந்ததாம். அவன் அந்த காயத்தினால் ஏற்பட்ட வலியை தாங்க முடியாம, வயிற்று வலிக்கு தற்கொலை பண்றாங்கல்ல அந்த மாதிரி ஒரு காயத்தினால ரொம்ப வலிச்சு துடிக்கிறாரு. இந்த வலி எனக்கு தாங்க முடியலையே அப்படி நினைத்துக் கொண்டு தன்னைத்தானே ஒரு கொலை செய்து கொண்டார். உடனே அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஃபகால அல்லாஹு பதரனி அப்தி பி நஃப்ஸிஹி, என்னுடைய இந்த அடியான் அவன் விஷயத்தில் என்னை முந்தி முடிவெடுத்து விட்டான். நான்ல எடுக்கணும், எப்ப காலி பண்ணணும், இவனுடைய உயிரை எப்ப எடுக்கிறதுன்னு நான் தான் விதியில குழப்பிக்கிறவா ஏற்கனவே விளக்கியாச்சு. விதி சம்பந்தம் அல்லாஹ் இதையும் செஞ்சான்னு கேட்கக்கூடாது, அது விதி சம்பந்தமா ஏற்கனவே பேசணும், விளக்கம் இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்வான்னு கேட்டா, பதரனி அப்தி பி நஃப்ஸிஹி, என்னுடைய அடியான் என்னை முந்தி விட்டான். அவனுடைய உயிரை எடுக்கிற விஷயத்துல நான் தான் எடுக்கணும், அவன் முந்தி கொண்டு எடுத்து விட்டான். அதனால ஹர்ரம் தலைகில் ஜன்னா, அவனுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு அடியான் காயத்தின் காரணமாக வேதனை தாழ முடியாம தற்கொலை செஞ்சதுனால அல்லாஹ் என்ன சொன்னானா, இவன் நான் எடுக்கிற முடிவு இவன் எடுக்கிறான், நான்ல எடுக்கணும். ஒரு ஆள் உயிர் எடுக்கிற, நீ என்னடா எடுக்கிறது, நான்ல எடுப்பேன், நான் தானே உன் உயிரை கொடுத்த, அந்த உயிர் உன்னுடையதா, இந்த உடல் உன்னுடையதா, நீ அந்த உயிரெல்லாம் உண்டாக்கிட்ட. அப்ப இந்த உயிரை கொடுத்தது நானாக இருக்கும் பொழுது நீ நான் இருக்கிற முடிவு நீ எடுத்தா எப்படி, அதனால அல்லாஹ் கோவம் வருது. தற்கொலைக்கு இவ்வளவு பெரிய கோவம் வர காரணம் என்னன்னு கேட்டா, கொடுத்தது அவன், அதை எடுக்கிற உரிமை உனக்கு யார் தந்தா, அவன் கொடுத்தவன் எப்படி கொடுத்தானோ அது மாதிரி எடுப்பான். இப்படி நீ செஞ்ச காரணத்தினால ஹர்ரம் தலைகில் ஜன்னா, சொர்க்கத்தை நான் அவனுக்கு ஹராமாக்கி விட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியில 6047, 6105, 6653, 1364, 1365 ஹதீஸ்கள்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இந்த தற்கொலை செய்வது நிரந்தரமா அல்ல, சொர்க்கத்தை ஹராமாக்கிட்டான், நிரந்தரமா இருப்பாங்கிறது அந்த கருத்து தான். சொர்க்கம் ஹராம்டா கொஞ்ச நாளைக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு கூட சொர்க்கத்துக்கு போக முடியாது, சொர்க்கம் ஹராமாச்சு. ஹராம்னா என்ன, கிடைக்கவே கிடைக்காது, இவனுக்கு சொர்க்கம் கிடைக்கவே கிடைக்காது. இந்த ஹதீஸ்களை நம்பக்கூடிய ஒரு மூமின் எப்படி தற்கொலை செய்வான்? முஸ்லிமான சமுதாயத்தில் பிறந்த ஒருத்தன் எல்லாம் போயிருமே, ஒரு காதலுக்காக வேண்டி, ஒரு பரிசை மார்க்குக்காக வேண்டி செத்து தொலைஞ்சிட்டு நரகத்துக்கு கொல்லிக்கட்டையோட போவேன், முஸ்லிமா இல்லாம போயிருக்கலாம். அதுக்கு நீ முஸ்லிமா பிறந்து, முஸ்லிமா இருந்து, முஸ்லிமா வாழ்ந்து, இவ்வளவு அமல் செஞ்சு எல்லாமே பாழாகி போயிடுத. இந்த முடிவை எந்த ஒரு கட்டத்தில் என்ன செய்யக்கூடாது, தற்கொலை முடிவை எடுக்கவே கூடாது. இன்னும் சொல்ல போனா மனிதன் செய்கிற காரியங்கள்லயே சிறந்த காரியம் எது தெரியுமா? அல்லாஹ்வுக்காக உயிரை தியாகம் செய்யறது, தற்கொலை செய்யறது அல்ல. அல்லாஹ்வுக்காகவே என்ன செய்யற, போர்க்களத்துக்கு போய்
நான் செத்தாலும் பரவாயில்லை, நியாயத்துக்காக நான் வாழ்வேன் சொல்லி அல்லாஹ்வுக்காக வேண்டிய களத்துல இறங்கி எதிரிகளால் கொல்லப்பட்டு ஒருத்தனை இறந்துட்டான்னு சொன்னா அவனுக்கு பெரிய தரஜா, உயர்ந்த தரஜா இருக்கிறது. அந்த மாதிரியான 2 பேரை பற்றி ஹதீஸ்ல பார்க்கும்போது தற்கொலை எவ்வளவு பயங்கரமானதை அல்லாஹ் எடுத்துக்கொள்றான்னு பாருங்க. என்ன இருக்கிறான்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நாங்கள் ஹுனைன் போர்ல கலந்து கொண்டிருந்தோம். ஹுனைன்ங்கிற யுத்தத்துல கலந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப ஒரு மனிதர் முஸ்லிம் அணியில, ஹுனைன் போர்னா 2 அணி இருப்பாங்க இல்லையா, முஸ்லிம் அணியில ஒரு ஆளு போர்க்க வீரரா இருக்காரு. அந்த வீரர் பச்சை கூட காட்டி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த இருக்கார் நம்ம ஜமாத்துல நிக்கிறார், அவர் ஹாதாமின் அகலின் நார், அந்த நரகவாசின்னாங்க. இவர் வந்தது எதுக்கு வந்தாரு? போர் செய்ய. அல்லாஹ்வுடைய பாதையில போர் செஞ்சு முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அணியை, இஸ்லாமிய அரசாங்கத்தினுடைய அணியை வலுப்படுத்த வந்தவர், துரோகம் செய்ய வரல, உயிரை கொடுக்க வந்தவர். அப்ப அவர் என்ன செய்யறாருன்னு கேட்ட, அந்த அணிவகத்தை நிற்கும் பொழுது ஒரு ஆளை மட்டும் காட்டி என்ன செய்யறாங்க, அந்த நரகத்துக்கு தான் போவாரு அப்படிங்கிறாங்க. சஹாபாக்களுக்கு விளங்கல, என்னடா யுத்தத்துக்கு உயிரை கொடுத்தா சொர்க்கத்தானே போவாரு, அப்படித்தானே இதுவரைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு இருந்தாங்க. இங்க இந்த நரகத்துக்கு போவாரு, போர்க்களத்துக்கு வந்துட்டாரு, இந்த நரகத்துக்கு போவாருன்னா இது என்ன ஒரு உல்டாவா இருக்கு, தலையில இருக்க அப்படின்னு சொல்லி ரசூல் மக்கள் நினைக்கிறாங்க. அப்புறம் யுத்தம் ஆரம்பிக்குது. அணிவகுத்த பிறகு யுத்தம் நடக்கும்ல, யுத்தம் ஆரம்பிச்சா இவர் உக்கிரமா போரிடுறாரு. இந்த ஆள் யார நரகவாசின்னு சொல்றாங்களோ அவர் பயங்கரமா என்ன செய்யறாரு, போரிடுறாரு. அப்ப கடுமையான முறையில் எதிரிகளை தாக்குவதிலையும் வீர தீரமா போரிடுறாங்க. அதுல அந்த மாதிரி இருக்காரு. தவிர ஒரு மக்கள் என்ன நினைச்சிருப்பாங்க, ஒரு நரகவாசினா ஒரு போர்ல இருந்துகிட்டு பின்னாடி பயங்காட்டி பின் வாங்கிட்டு நடிச்சுட்டு இருப்பார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பார்த்தா அப்படியும் தெரியல. உள்ள இறங்கி என்ன செய்யறா, உயிரை பணயம் வச்சு உயிரை துச்சமா மதிச்சு இறங்கி வேலை செய்யறாரு. அப்ப அந்த மாதிரி அந்த போர்ல என்ன செய்து அசாபத்துக்கு ஜராகத்தும், அவருக்கு ஒரு காயம் ஏற்பட்டது. போர்ல பயங்கரமா தாக்குதல் பண்ண காயம் படத்தானே செய்யும், அவருக்கு காயம் ஏற்பட்டுச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் பிடிச்சிக்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மனிதனை பத்தி நரகவாசி நீங்க நரகவாசின்னு சொன்னாலும் இப்ப என்ன செஞ்சாரு தெரியுமா, பம்பரமா இறங்கி செஞ்சாரு, களத்துல அவ்வளவு வேலை செஞ்சாரு, இன்னைக்கு காயம்பட்டு கிடக்கிறாரு, அல்லாஹ்வுடைய பாதையில காயம்பட்டு கிடக்கிறவரை நீங்க நரகவாசின்றீல அப்படின்னு சந்தேகத்தை உள்ளுக்குள்ள இருந்திருக்குன்னு விளங்குது. அப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே என்னடா இது எப்படி விருப்பி நரகவாசிங்கிறாங்கன்னு விளங்காம இருந்திருக்கிறாங்க. அப்ப இது சொன்னவன என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னஹு மின் அஹ்லின் நார், நரகவாசி தான் வருங்கிறாங்க. காயம்பட்டுட்டாருன்னு உள்ள சொல்லி வீரமா போரிட்டாரு, உள்ள நுழைஞ்சாரு, எதிரிகள் அணியில் நுழைஞ்சாரு, இப்ப வெட்டுப்பட்டு படு காயத்தோட கிடக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அவர் நரகவாசி தான் மறுபடியும் 2வது சொல்றாங்க. அப்ப இது எந்த அளவுக்கு சொன்னா, காண பாதுல் முஸ்லிமீன் எர்த்தாப, சில முஸ்லீம்களுக்கு சந்தேகமே வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் பொய் சொல்றாங்க, தப்பா சொல்றாங்களோ, சந்தேகம் தானே. ரசூலுல்லாஹ் சொன்னதுல ஏதோ கவனக்குறைவா சொல்றாங்களா, எப்படி இந்த மனுஷர் போய் நரகவாசிங்கிறாங்க, பளிச்சுன்னு தெரியுது, இருந்தால் தியாகம் பண்றது தெரியுது, உயிரை பணை வைக்கிறாரு, இந்த படத்து உள்ள போறதுக்கு எவ்வளவு தில்லு வேணும், எதிரிகள் ஆள் கத்தியமா வச்சிருக்கும் போது தைரியமா உள்ள நுழையிறதுக்கு எவ்வளவு ஒரு துணிச்சல் வேணும், இப்படியான ஒரு மனுஷனை போட்டு சொல்றாங்க. ஏதோ டவுட் டவுட்னு போடுறாங்க, மொட்டையா என்ன டவுட்னு வரல, ஆனா டவுட் போட்டாங்கன்னு வருது. முஸ்லீம்கள் நினைஞ்சாங்க, சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டார்கள். அப்படின்ற உடனே சொல்றாங்க, இந்த காயம் பட்டாருலங்க அவர் என்ன செஞ்சார் தெரியுமான்னு வருது. இந்த பேசிட்டு இருக்கும் போது தகவல் வருது. என்ன வருது, இந்த காயம் பட்டோன்னு வேதனை தாங்க இயலாம என்ன செஞ்சாருன்னு கேட்டா, தன்னை தானே கால் தரு செத்து போயிட்டாரு. வேதனை தாங்க இயலாம காயம் பட்டவன வேதனை வருமா, அதுக்கு முந்தைய வீரமா நின்றாரு. காயம் பட்டவன வேதனை தாங்க முடியாம தன்னை தானே கொலை பண்ணிக்கிட்டாரு, தற்கொலை செஞ்சிட்டாரு அப்படின்ற உடனே இத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த காயம் பட்டாருல ஆளு தன்னை தானே அழிச்சுக்கிட்டாரு, தற்கொலை செஞ்சிட்டாருன்னு. அப்ப ரசூல் சொல்றாங்க, அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, அஷ்ஹது அன்னி அப்துல்லாஹி வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நானே சாட்சி சொல்கிறேன். நான் எப்படி போய் சொல்லுவேன், அல்லாஹ்வுடைய ரசூல் பானா, நான் அங்க வர மெசேஜ் தான் சொல்றேன், என்னைய டவுட் பண்றீங்களான்னு அந்த டவுட் இருந்ததுனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மக்களுக்கே டவுட் இருந்ததுனாலதான் அஷ்ஹது அன்னி அப்துல்லாஹி வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வுடைய அடியான், அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நானே சாட்சி சொல்கிறேன் என்று சொல்லிட்டு பிறகு மக்களுக்கு அறிவிக்க பிலால கூப்பிட்டாங்க. எல்லாத்துக்கும் போர்லாம் முடிஞ்சு போச்சு, டிக்ளேர் பண்ண சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, அன்னஹு லா யதுகுலுல் ஜன்னத இல்லா நஃப்சு முஸ்லிமா, முஸ்லிமான உயிர் தான் சொர்க்கத்திற்கு செல்லும், இவன் முஸ்லிம் இல்லங்கிறாங்க. என்ன சொல்றாங்க, தற்கொலை செஞ்சுட்டு அவன் யாரும் இல்லையா, முஸ்லிமான நப்சு தான், முஸ்லிமான ஆத்மா தான் சொர்க்கத்திற்கு செல்லும். ஆனால் இன்னல்லாஹ லா யுஅய்யிது ஹாதா தீன பிர்ரஜுலில் ஃபாஜிரி, ஆனால் அல்லாஹ்
கெட்ட மனுஷன் மூலமாகவும் இந்த தீனுக்கு பலம் சேர்க்கிறான். அந்த ஆள் பலம் சேர்த்தாரு. அவர் ஒரு ஆள் இருந்து 10 பேரை காலி பண்ணிருப்பார்ல, அது ஒரு பலம் தானே. அப்ப கெட்ட இன்னைக்கு மகள் ஒரு கலவரம் வரும், தண்ணி அடிக்கிறவன் முன்னாடி நிற்பான். ஒரு கலவரம் வந்து பிரச்சனை வந்து சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை, பள்ளிவாச பக்கம் ஒதுங்காதவன், தண்ணி அடிக்கிறவன், வேற மாதிரி தப்பு தண்டா எல்லாம் செய்யறவன் வந்துட்டு எங்களை சொல்றாருன்னு வந்து நிற்பான். அது போட்டு கத்தி அறுவான தூக்கிட்டு வந்து என்ன செய்வாங்க? கலவர நேரங்களில் பாத்தீங்கன்னா இந்த கெட்டவர்கள் மூலமாக சமுதாயம் பலம் பெறும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ் லா யுஇது ஹாத தீன பிர்ரஜுலில் ஃபாஜிரி, பாவியான மனிதனை கொண்டும் அல்லாஹ் இந்த தீனை பலப்படுத்துகிறான். அந்த லிஸ்ட்ல வச்சுக்கலாம், இவர் அந்த லிஸ்ட்ல வச்சுக்கணுமே தவிர இவர் நரகவாதி தான்ங்கறாங்க. இது முஸ்லிம்ல 319 ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்குது. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் தியாகம் பண்ண போய் வேதனை, ஒரு ரீசன் கூட இருக்கிறது. வேதனை தாங்க முடியாம தான் இந்த வேதனை உனக்கு வந்துருச்சு. 4 மார்க் குறைஞ்சதுக்காண்டி தற்கொலை பண்றீங்களா? இந்த வேதனை உனக்கு வந்துருச்சுங்கிறான். வயிற்று வலிக்காக தற்கொலை பண்ற இந்த வேதனையாது. போர்ல வெட்டுனா எத்தனை வெட்டு விழுந்திருக்கும்? பிளேடு வெட்டு மாதிரியா? இங்க ஒருத்தன் போட்டிருப்பான், இங்க ஒருத்தன் போட்டிருப்பான், வயிற்றுல ஒருத்தன் குத்திருப்பான். எவ்வளவு வேதனை இருந்தா அந்த அளவு தற்கொலை பண்ணிருப்பாரு. அதுக்காக கூட பண்ணக்கூடாது. அந்த மாதிரி வேதனையில துடிச்சால் கூட நீ தற்கொலை பண்ணினால் நீ முஸ்லீம் லிஸ்ட்ல வரமாட்டேன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நிரந்தர நரகத்துக்கு போக வேண்டும் சொன்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செஞ்சவருக்கு கூட அது மன்னிப்பு கிடைக்கல. உயிர் அர்ப்பணிக்க வந்தாரு பாருங்க, ஹுனைன் போர் நெருக்கடியான கட்டத்துல, அதுல கூட என்ன செய்யல, அவருக்கு வந்து ஒரு பயன் தரல. இது முஸ்லீம்ல பார்க்கிறோம். இன்னும் இது சம்பந்தமாக தற்கொலையை தெளிவுபடுத்த இந்த சமுதாயத்தில் சில பேர் என்ன செய்யறாங்க, தேனி மாவட்டத்தில் ஒரு ஊர்ல தற்கொலை செய்யறதுக்குன்னே பெயர் பெற்ற ஊர், டெய்லி தற்கொலை நடந்துகிட்டு இருக்கும் அந்த ஊர்ல. ஊர் பேர் எனக்கு மறந்து போச்சு. அந்த மாதிரி முஸ்லீம்கள் இருக்கிற ஊர்ல என்ன செய்யறாங்க, இந்த மாதிரியாக வந்து தற்கொலை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அந்த எண்ணத்தை மாற்றுவதற்காக வேண்டி தற்கொலை செய்வதிலிருந்து தப்பித்துக் கொள்வது எப்படி, அந்த எண்ணத்தை ஜெயிப்பது எப்படி, மார்க்கம் என்ன சொல்லுது, அறிவியல் பூர்வமாக, விஞ்ஞான பூர்வம், மனோதத்துவ ரீதியாக அதிலிருந்து எப்படி விடுபடுவது என்பதையும் இன்னும் பல விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.